ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு வியாபாரி பாலைவனத்தில் பிரயாணம் செஞ்சு அவர்கிட்ட இருக்கிற மாணிக்கங்கள், அப்புறம் நிறையா வெளிநாட்டு துணிமணிகள், வாசனை திரவியங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் விற்றுட்டு வர்றதுல ரொம்ப ரொம்ப அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு குழு இருக்கும். இவங்களை எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்துருவார். ஏன்னா இவருக்கு வந்து நல்லா தெரியும், இத்தனை நாள் பிரயாணம் பண்ணணும், இவ்வளோ சாப்பாடு வேணும், இவ்வளோ தண்ணி வேணும், எந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு தடவை அந்த மாதிரி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப சுழல் காற்றும் வெயிலும் அதிகமாக இருக்கிறதுனால 2 நாள் இவங்களோட பிரயாணம் தாமதப்படுது. அப்போ இன்னும் 2 நாள் இருக்கிறப்போ காலையில் பார்க்குறாங்க, தண்ணி வந்து இன்னும் மத்தியானம் வரைக்கும் தான் வரும். இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறது கூட இருக்காது. இப்போ எப்படி பிரயாணம் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மலைச்சு போய் உட்காந்துருக்கிறப்போ இவருக்கு வந்து கள்ளி செடியை கொஞ்சம் முன்னாடி பார்த்த ஞாபகம் வந்து கொஞ்சம் பேரை கூட்டுட்டு போய் அங்கே பக்கத்தில் தேடி பார்த்துருக்காரு, பாலைவனச்சோலை இருக்கும் அப்படின்னு. ஆனால் கண்ணு கெட்டின தூரத்தில் எதுவும் இல்லை, பாறையாக இருந்திருக்கு. திடீர்னு இவருக்கு சமயோஜிதமாக தோணி அந்த பாறையில் காதை வச்சு கேட்டோடனே திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டோடனே அந்த இடத்த கொஞ்சம் தட்டி பார்த்துருக்காங்க, தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த தண்ணியை எடுத்து இவங்க தேவையான அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திருப்பி அதை தண்ணியை குடிச்சிட்டே அவங்க பிரயாணத்தை முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வீடு திரும்பியிருக்காங்க. இப்போது இந்த கதை எதுக்கு நம்ம ஈர்ப்பு விதி டிஸ்கஸ் பண்ணுறப்போ கொண்டு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது எந்த ஒரு காரியமும் நம்மளோட லட்சியமும் அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு அதோட முக்கியத்துவம் என்ன, அதை அடைஞ்சால் நம்மளுக்கு என்ன பலன், அது நமக்கு உண்மையிலேயே உதவுதா, நம்மளுக்கு அது தேவையா, அண்ட் அதை அடையிறதுக்கு வேறு என்னென்ன வழி இருக்குது, வேறு யாரெல்லாம் இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதோட நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான தைரியம், மனப்பக்குவம் அது நம்மளுக்கு அழிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறோன்னா அதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு வைப்பாங்க, கடைசியில் ஆக்ஷன் மட்டும் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அது வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸோடு நம்ம வேலையும் பார்க்கணும். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கிறதுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சும் வச்சுக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்த கருத்து. ஸோ உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடையிறப்போ ஃபுல் ஃபோக்கஸோட நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ அதை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் சக்ஸஸை யாருனாலையும் தள்ளி போட முடியாது. தேங்க்யூ.